வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரசால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரசால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் பாஜக எம்எல்ஏக்களான ஜான்குமார், கல்யாண சுந்தரம், விவிலியன் ரிச்சர்ட் மற்றும் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏவான சிவசங்கரன் ஆகியோர் நேற்று சந்தித்து பேசினர். பின்னர் பாஜக எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்க கிறிஸ்தவ மிஷனரி நிர்வாகிகளை துணைநிலை ஆளுநரிடம் அழைத்து சென்றோம். அத்துடன் தொகுதிகளின் நலத்திட்டம் குறித்தும் துணைநிலை ஆளுநரிடம் பேசினோம். மக்கள் அளித்த எம்எல்ஏ என்ற பதவியே போதும், யாரிடமும் கூடுதல் பதவி கோரி நிற்கவில்லை. புதுவை பேரவைத் தலைவர் கட்சி நிர்வாகத்தில் இல்லை. ஆகவே அவர் கட்சி உறுப்பினராக யார் உள்ளனர் என்பது குறித்து பேச முடியாது. சட்டப்பேரவை கூடும் போது புதுவை பேரவைத் தலைவரது செயல்பாடு குறித்து தெரிவிப்போம். முதல்வரை விமர்சிக்க அனைவருக்கும் உரிமையுண்டு. அதன் அடிப்படையில் தான் லாட்டரி தொழிலதிபர் புதுவை முதல்வரை விமர்சித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து கோவை, திருப்பதி, கொச்சி ஆகிய நகர்களுக்கு விமான சேவையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் கோரியுள்ளோம். காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. புதுவை அரசு பெரும்பான்மையை இழந்ததாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். அதன்படி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரசுக்கு தைரியம் உள்ளதா என்பதை விளக்க வேண்டும் என்றார். அதாவது நாங்க ஆளுநரை சந்திக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதனால எங்க தொகுதி சம்பந்தமான வளர்ச்சி சம்பந்தமாகவும் கிறிஸ்துமஸ் சம்பந்தமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். ஆளுநருடைய மாளிகையில் என்ன அரசாங்க வேலைகள் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கோம். சார், இப்ப நீங்க தனி அணியா செயல்படுறேன்னு சொல்றாங்களா, அது எந்த அளவுக்கு சார்? அதாவது நாங்க அண்ணன் நாங்க துண்டு போட்டுருக்காரு, தம்பி போட்டிருக்காரு. சட்டமன்ற பாரதிய ஜனதாவுடைய நம்மளுடைய பாரத பிரதமர் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நேற்று புதுச்சேரி மாநிலத்தில் ஏர்போர்ட் மீண்டும் தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சொல்றாருல்ல, இந்த அரசு இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தான் உங்கள்கிட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களா, திமுக 6, காங்கிரஸ் 2 இருக்கீங்க. உங்களுக்கு திராணி இருந்துன்னா நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு லெட்டர் கொடுங்க. நாராயணசாமி சும்மா வெத்துக்காக உட்காந்து பேட்டி கொடுத்தா முன்னாள் முதலமைச்சர் மாதிரி பேசுறாரு. சாதாரண ஒரு தொண்டை கூட பேச மாட்டான் அவர் பேசுகிற பேச்சை. டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு பத்திரிகை சனிக்கிழமை சந்திச்சுட்டு கட்சியிலே அவருக்கு மதிப்பு இல்லை. அவர் ராகுல் காந்தி சந்திக்கிறதுக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, அதுவே கொடுக்கல. முன்னாள் முதலமைச்சர், மத்திய இணையமைச்சராக இருந்தார். ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கு அன்னுன்யமாக இருந்தார். அவரை இது வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவருக்கு. அவர் கட்சியில் இருக்கிற நிலைமை அதான். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் செல்வம் சபை விதிகளை மீறி செயல்படுவதாக அதிமுக, காங்கிரஸ் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பேரவை செயலரிடம் சுயேட்சை உறுப்பினர்கள் நேரு, அங்காளன் ஆகியோர் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பேரவைத் தலைவர் செல்வம் நேற்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநர், பேரவைத் தலைவர், முதல்வர் ஆகியோர் அரசு விழாக்களிலும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அழைப்பின் பேரில் பங்கேற்கலாம் என விதிமுறை உள்ளது. அதன் அடிப்படையில் தான் பேரவைத் தலைவர் என்ற முறையில் அரசு விழாக்கள், அழைக்கும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன். அதற்கான விதிகள் குறித்த ஆதாரம் உள்ளது. ஆகவே விதிமீறல் குறித்து பேசுபவர்கள் தான் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். புதுவை சுயேட்சை எம்எல்ஏக்கள் 2 பேரவைத் தலைவர் மீது அளித்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கூடும்போது விவாதிக்கப்படும். புதுவை முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என்றார். அரசு விழாக்கள் தேவையில்லாம் கலந்துக்கிறாங்க, அதுக்கான விளக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. அது பார்த்துங்க, விதிமுறைப்படி சட்டப்படி கூப்பிடணும்னு அந்த விதி இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுடைய உத்தரவு. நடுநிலையோட நீங்க செயல்படுற அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க. நடுநிலையோட நீங்க செயல்படுறீங்க. அதுதான் இந்த இது அன்பான கூட சொன்னேன்ல, அரசு விழாக்களில் கலந்துக்கிறாங்க. இதில் பாருங்க, தெளிவாக இருக்கு பாரு. லெப்டினன்ட் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர்,
மினிஸ்டர், டெப்டி ஸ்பீக்கர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அடுத்து கமிஷனர், டெவலப்மெண்ட் கமிஷனர், யார் யார் எந்தெந்த சீனியாரிட்டி படி இருக்கணும்னு இது ரூல் இருக்குது. இது அன்பாக தெரியலனா வேறு யார்கிட்ட கேட்டு அவர் திருப்பி இதுக்கு ஏதாவது சட்டம் இல்லைன்னு சொன்னான்னா அதுக்கு விளக்கம் எனக்கு கொடுத்துருவோம். இதுக்கு நீங்கள் இந்த கவர்னர்கிட்ட தான் கொடுக்கணுமா விளக்கம்? இது வேறு ஃபைல் கையெழுத்தாங்க சார். இப்போ 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நகரில் போகும் சார்? ஏன்னா ஒரு சட்டமன்றத்தில் இது சம்மந்தமாக விவாதிக்கப்படுமா? அதான் சட்டசபையில் இதை பற்றி விவாதிப்போம்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக விவாதிப்போம். அது ஒன்றும் எந்த மாற்று கருத்து கிடையாது. சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொடுத்ததுனால எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்களா? அரசுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் வெள்ளத்தூரை சேர்ந்த வெங்கடராம ரெட்டி மகன் வினித் ரெட்டி திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கிறிஸ்துமஸையொட்டி பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வினித் ரெட்டி தனது சக வகுப்பு நண்பர்களான ரோஹித், யஷ்வந்த் உள்ளிட்ட 5 பேருடன் புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வந்தார். இவர்கள் நேற்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்து தலைமை செயலகம் எதிரேயுள்ள கடல் பகுதியில் குளித்துள்ளனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி வினித் ரெட்டி திடீரென மாயமானார். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் மற்றும் கடலோர காவல்படையினர் படகுகள் மூலம் மாயமான மாணவனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை டியூப்ளெக்ஸ் சிலை அருகே மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது. மாணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இல்லை வெளியே வச்சு சார் அங்கே எடுத்து சார். அண்ணா அங்கே கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாமண்ணா. புதுச்சேரியில் கைக்கட்டும் தூரத்தில் தாழ்வாக செல்லும் உயர்மின் அழுத்த கேபிளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தால் அலட்சியமாக பதில் அளிப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பெரியார் சாலையிலிருந்து திருவள்ளுவர் சாலை செல்லும் வழியில் 2 டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளது. 2க்கும் இடையே உள்ள தூரத்தில் 5க்கும் மேற்பட்ட சிறிய வணிக கடைகள் இயங்கி வருகின்றன. கடந்த வருடம் அந்த பகுதியில் ஏற்பட்ட மின்தடையை சரி செய்ய வந்த மின்துறை ஊழியர்கள் பணி செய்துவிட்டு உயர் மின்னழுத்த கேபிள்களை கை கெட்டும் தூரத்தில் கடைகளின் வழியாக டிரான்ஸ்பார்மரில் இணைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் விபத்து ஏற்படால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பணம் செலுத்தினால் மட்டுமே கேபிள்கள் மாற்றப்படும் என அலட்சியமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் சிறிய கடை வைத்திருக்கும் பெண் ஒருவர் மின்துறை அதிகாரிகள் அலட்சியம் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எர்த்த அடிக்குதுன்னு சொன்னோன்னே அன்னைக்கு ஒரு நாள் வந்து கனெக்ட் சொல்லிட்டு வயரை ஒட்டி கட் பண்ணி மறுபடியும் அந்த வயரை வந்து எல்லாம் நம்ம கூட ஒட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்க்குறோம், 2 நாளில் கனெக்ஷன் கொடுக்குறோம், வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் 1 வாரம் சென்று வந்து நீங்கள் 13,000 கொடுங்க ஒவ்வொரு கடைக்கும். நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒயர்லாம் இல்லை, அதனால் நீங்களே வாங்கி கொடுங்க, நாங்கள் போடுறோம், இன்னும் ரோட்டில் வேணால் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடைக்காரங்க எப்படிங்க பண்ண முடியும்? எங்களால் ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம் நாங்கள். புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை நாடி அரசு வேலைக்கு முயற்சித்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் ரூபாய் 20 லட்சம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் அளித்த வங்கிக் கணக்கு எண்ணில் கார்த்திகேயன் ரூபாய் 20 லட்சத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கான வேலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படாததுடன் கொடுத்த பணத்தையும் திருப்பி வழங்கப்படவில்லையா? இதுகுறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா மடுகரை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் கடந்த 8ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மடுகரை பேருந்து நிலையத்தில் எம்டிஆர் ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் எம்டிஆர் பேரன் மோகன்ராம், மொழிப்போர் தியாகி வேலாயுதம், வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அண்ணாமலை, தயாநிதி,
கலாநிதி கோவிந்தசாமி, ராமலிங்கம் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை, கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து நடைபெற்ற விளக்க பரப்புரை கூட்டத்தில் இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையேற்று இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆற்றலரசு முன்னிலை வகித்தார். இதில் தாய்மொழி தமிழுக்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்துதல், தமிழ் அமைப்புகளோடு கலை பண்பாட்டு இலக்கியங்களோடு ஒருங்கிணைத்தல், தமிழர் வாழ்வியல் பண்பாடு கலாச்சார நெருக்கடிகளை எதிர்த்து போராடுதல், மேலும் தமிழ் மக்களிடையில் தமிழ் மொழி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மொழி உணர்வை மேம்படுத்துதல் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இலவச கல்வியை அடிப்படை உரிமையாக்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விளக்க பரப்புரை கூட்டமானது நடைபெற்றது. இதில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கலியபெருமாள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தென்னிந்திய வாணியர் சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர்களுக்கு கேடயம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. சங்கத்தின் பல்வேறு எதிர்கால செயல்பாடுகளை பற்றியும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாவட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரை விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருக்கனூரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சஹாபுதீன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் என்ற பெயரில் அனைவராலும் அறியப்பட்டு கைத்திறன் உலகில் தனக்கென்று தனி ஒரு முத்திரை பதித்து செம்மையாக செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனம். நமது பாரம்பரிய கலாச்சார பண்பாடு இவைகளை கைவினைகள் கலைகள் மூலம் பேணி காப்பதோடு கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரமாகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களுக்கு பல்வேறு விருதுகளை கொடுத்து ஊக்குவித்து மற்றும் கைவினை கலைகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு அரசு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. நமது கடலூரில் 15 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் புது பொலிவுடன் உதயமாகியுள்ள அரசு நிறுவனமான கடலூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினை கலைஞர்களும் மக்களும் பயன்பெறும் வகையில் பண்டிகை காலங்களிலும் விழா காலங்களிலும் பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு தொடர்ச்சியாக புதுச்சேரியில் உள்ள SV பட்டேல் சாலையில் அமைந்துள்ள SS திருமண நிலையத்தில் கண்காட்சி மற்றும் விற்பனை பூம்புகார் விற்பனை நிலையத்தின் சார்பாக வருகின்ற 20/12/2024 முதல் 30/12/2024 வரை முடியும் தொடங்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்துவதற்காகவும் மற்றும் விற்பனைக்காகவும் பல்வேறு இடங்களிலிருந்து தருவிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பயன்படுகிறது இந்த கண்காட்சி. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புனித ஆந்திரேய ஆலய பங்கு தந்தை ஜோசப் பால், புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர், கல்விக்கான செயலர் அருட்தந்தையர் பீட்டர் ராஜேந்திர ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசீர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கினர். மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு, மாநில அளவில் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஃபிரெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குநர் ஜீட்டா ஃபிரெட்ரிக், முதல்வர் ஸ்டெல்லா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பாராளுமன்றத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பு சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் A.V. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் பங்கேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கரை இந்திய பாராளுமன்றத்தில் இழிவாக பேசிய மத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரி 10 கண்ணு பாஜக அமைச்சர் அலுவலகம் எதிரில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கண்டன முழக்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் ஓவியன் தலைமையில் மேற்கு மண்டல செயலாளர், மேற்கு மண்டல இளைஞர் அணி செயலாளர் முன்னிலையில் 30க்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு முல்லை நகர் பாண்டியன் வீதியில் பழுதடைந்து சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 15,17,000 செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்கள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் 6ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட 6 அடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் யாத்திரை நடைபெற்றது. சாய்பாபா பாத யாத்திரையானது காந்தி வீதி, நேரு வீதி, காமராஜர் சாலை, வழுதாவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரசால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.